நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். தூய கிறிஸ்து மகிமை விளங்கின திருநாளுக்கு பின்வரும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்துவின் மறுரூப திருநாள், லாஸ்ட் சண்டே ஆஃப்டர் தி எபிபானி, டிரான்ஸ்பிகரேஷன் சண்டே. இன்றைய நாளின் சற்ற தியானத்திற்காக குறிக்கப்பட்டுள்ள அருளுரை வாக்கியம், அது 2வது வாக்கியம், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி 18ஆம் வசனம் முடிய உள்ள பகுதி. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி 18ஆம் வசனம் முடிய உள்ள பகுதி. அதை நாம் வாசிக்க கவனமாக கேட்போம். நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போவதன் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருளுரைக்கான ஜெபப்பாடலாக கீர்த்தனை 68 நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகிறார், நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார் என்கின்ற அந்த பாடல் அது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையுடைய மையப்பொருளாக த டிரான்ஸ்பிகரேஷன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் மறுரூபம் என்கின்ற மையத்தில் சிந்திக்கும்படியாக திருச்சபை நம்மை தூண்டுகின்றது. இந்த மறுரூப திருநாளுடைய பின்னணியை நாம் சற்று உணர்ந்து கொள்வது நல்லது என்று நான் நம்புகின்றேன். இத்திருநாளை ஆசிரிப்பதில் ஒன்றுபட்ட போக்கு திருச்சபைக்குள் இருந்ததில்லை. 3வது கலெக்டஸ் என்கின்ற பாப்பரசர் மறுரூப திருநாளை ஆகஸ்ட் திங்கள் 6ஆம் நாளில் கொண்டாட வேண்டும் என்று ஆணையிட்டார். கிபி 1456ஆம் ஆண்டு முதல் அக்டோபர் திங்கள் 6ஆம் நாளை ரோம சபையும் ஆங்கிலிக்கன் சபையின் ஒரு பகுதியினரும் மறுரூப திருநாளாக கொண்டாடி வருகின்றனர். ஆகஸ்ட் திங்கள் 6ஆம் நாளில் பெல்கிரேட் என்ற இடத்தில் இஸ்லாமியரை கன்யாட்டிக் படையினர் புறம் கண்டனர். இதை நினைவு கூர்ந்து இத்திருநாளை பாப்பரசர் 3வது கலெக்டஸ் அத்தேதியில் கொண்டாட ஒழுங்கு செய்தார். இப்பாப்பரசர் அமைத்த பிற ஒழுங்குகளாவன ஆரம்ப வாக்கியம், சுருக்க ஜெபம் என்கின்ற கொல்கத்து ஜெபம், கலெக்ட் பிரேயர் முதலியன இத்திருநாளின் போது நம்ம திருச்சபையிலும் கையாளப்பட்டு வந்த போதிலும் இத்திருநாளை ஆகஸ்ட் திங்கள் 6ஆம் நாளில் கொண்டாடுவதில்லை. லுத்தரன் சபையின் போக்கின்படி மகிமை விளங்கின திருநாளின் கடைசி ஞாயிறுவே மறுரூப திருநாளாகும். சிறுதிருத்தலின் பொழுது லுத்தருக்கு துணை நின்ற பூகன் காகன் என்கின்ற திருச்சபை பெரியார் முதலில் மறுரூப திருநாளுக்கான தியான பொருளை மகிமை விளங்கின திருநாளுக்கான கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே ஏற்றி பிரசங்கம் செய்தார். இத்திருநாளில் கிறிஸ்துவின் மகத்துவம் உச்சகட்டம் அடைகிறது. தாழ்மையில் உலாவி வந்த கிறிஸ்துவின் மகத்துவம் என்னவென்று புலனாகிறது. பாடுகளுக்கு ஆயத்தம் செய்கின்றவராய் எருசலேமை நோக்குகிறார். பேதுருவின் விசுவாச அறிக்கையின் மீது திருச்சபை கட்டுவேன் என்ற உறுதிமொழியை ஆண்டவர் இந்நாளில் அளிக்கிறார். திருச்சபையும் கிறிஸ்துவின் மகத்துவத்தில் பங்கு பெற விளைகின்றது. இதுவே இத்திருநாளின் உச்சம். ஞாயிறோடு ஞாயிறாக இத்திருநாள் வருவதால் இதன் சிறப்பை அதிகமாய் உணர்வதில்லை. இத்திருநாளை பொருத்தமாக கொண்டாடுவது நல்லது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பாகத்தில் பவுல் மிக தெளிவாக தைரியமாக பேசுகிறார், தெளிவாக உரைக்கிறார். கடவுளை தரிசித்த மோசேயின் முகத்தில் காணப்பட்ட தெய்வ மகிமையின் பிரதிபிம்பத்தை பற்றி அப்போஸ்தலன் விளக்குகிறார். மோசேயின் முகத்தில் காணப்பட்ட மகிமை மங்கி போகும் அல்லது மறைந்து போகும் தன்மையுடையது.
அதை மக்கள் பார்க்காதபடி மோசே தம்முடைய முகத்தை மூடிக்கொண்டார். ஏனென்றால் மாறி போகும் தன்மையுள்ள மகிமையை பார்ப்பதனால் என்ன பயன்? பழைய ஏற்பாட்டின் இத்தகைய குறைவுள்ள மகிமையை சுட்டி காட்டும்படி இந்நாள் மட்டும் பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது யூதர் முக்காடு போட்டுக்கொள்கிறார்கள். யூத ஜெப ஆலயங்களில் நியாயப்பிரமாணத்தின் மேல் ஒரு திரை போடப்பட்டிருந்தது. இதனால் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் ஆகிய கிறிஸ்துவனுடைய மகிமையும் யூத மக்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது என்பது சுட்டப்படுகிறது. கிறிஸ்துவனிடம் திரும்பினால் மட்டும் அந்த திரை நீக்கப்படும். யாத்திராகமம் 34:33. ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார். அவர் இருக்கும் இடத்தில் சுயாதீனம் உண்டு, அதாவது விடுதலை உண்டு. நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை உண்டு. ஆகையால் ஒரு கிறிஸ்தவன் தன் முகத்தை பிரகாசிக்கும் கிறிஸ்துவின் மகிமையை தைரியமாக வெளிப்படுத்துவான். அந்த மகிமை கிறிஸ்துவின் ஆவியினாலே வெளிப்படுத்தப்படும். ஒன்று, நியாயப்பிரமாணத்தின் மூலம் வெளிப்படுத்தப்படும் மகிமை குறைவுள்ளது, நிறையற்றது. 2, கிறிஸ்துவில் ஏற்படும் மகிமை நிறைவானது, நிலை பெறுவது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையினுடைய சங்கீத பகுதியாக சங்கீதம் 97 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையினுடைய பழைய ஏற்பாட்டு பகுதியாக பழைய ஏற்பாடு ஏசாயா 61:10-11 ஆகிய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிருப பகுதியாக 2 பேதுரு 1:16-21 வரைக்குமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தி பகுதியாக மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 9ஆம் வசனம் முடிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாள் நமக்கு காட்டுவது என்ன? புதிய தேஜஸ் மகிமை மோசே, புதிய தேஜஸ் மோசே. 2வது புதிய நடுக்கம் இஸ்ரவேலர், புதிய நடுக்கம் இஸ்ரவேலர். 3வது புதிய கற்பலகை ஆண்டவரின் கட்டளை, புதிய கற்பலகை ஆண்டவரின் கட்டளை. சிந்திப்போம், செயல்படுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. ஆமேன், ஆமேன்.